சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மகளிர் தின விழா கொண்டாடப்படுகிறது. விழாவில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொள்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறும் சர்வதேச மகளிர் தின விழாவில் கழக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் உற்சாகமாக சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள், அம்மா பேரவையைச் சேர்ந்தவர்கள், மகளிர்கள், அதே போன்று ஏராளமான கழக உறுப்பினர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்று வருகிறார்கள். தற்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையினுடைய வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மகளிருக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து மகளிருடைய முன்னேற்றத்திற்காக, ஏழை எளிய பெண்களுடைய வளர்ச்சிக்காக, கல்விக்காக, திருமணத்திற்காக, அவருடைய வாழ்வாதாரத்திற்காக பல சாதனைகளை புரிந்த புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா இருவருடைய சிலைகளுக்கும் மலர் தூவி மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு ஏராளமான மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழகத்தினுடைய அம்மா பேரவை நிர்வாகிகள், கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பெண் நிர்வாகிகள் என ஏராளமானோர் திரண்டிருக்கிறார்கள். தற்போது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினம் வருகிற போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சிறப்பு ஏற்பாடாக தலைமை கழகம் விழாக்கோலம் பூண்டிருக்கும். இந்த ஆண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் திரண்டிருக்கிறார்கள். பெண்மையை போற்ற வேண்டும், பெண்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும், பெண்கள் எந்த நிலையிலும் துயரக்கூடாது என்பதற்காக பள்ளியில் இருந்து அவருடைய திருமண பருவம் வரை பல்வேறு சலுகைகளை கொடுத்து அழகு பார்த்தவர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள். தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து புறப்பட்டு தலைமை கழகமாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகிற பொழுது ஏராளமான மகளிர் சாலையினுடைய இரு மரங்கிலும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். தொடர்ந்து தலைமை கழகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் நிறுவன தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கும் புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவருடைய திருவுருவ சிலைக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அங்கு திரண்டிருக்கக்கூடிய ஏராளமான பெண் நிர்வாகிகள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் மலர் கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். தொடர்ச்சியாக கழகத்தின் சார்பில் பிரம்மாண்டமான முறையில் கேக் ஒன்று தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கேக்கினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த கேக்கினை வெற்றி அங்கு இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் நிர்வாகிகளுக்கு வழங்கவிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் இன்னும் சில நிமிடங்களில் பார்க்கவிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகம் இன்று பெண்களால் நிரம்பி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, பெண்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக, ஒரு மாபெரும் சக்தியாக எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. இன்றைக்கு தலைமை கழகத்தில் விழா கோலம் பூண்டிருக்கிறது. தற்போது கேக் வெட்டக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் காலமாக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுடைய காலமாக இருந்தாலும் சரி, புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய காலமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக பிரத்யேகமாக எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மாண்டமான முறையில் இதுபோன்ற ஏற்பாடுகள் செய்யப்படுவது வழக்கம்.
வழக்கமான ஒன்று. தற்போது அந்த பிரம்மாண்டமான கேக்கினை அவர்கள் திருக்கரங்களால் வெட்டி அங்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய வளர்மதி, கோகுல இந்திரா, மகளிர் அணியைச் சேர்ந்த கீர்த்திகா முனியசாமி, ஏராளமான மகளிர் நிர்வாகிகள் அங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த கேக்கினை வழங்குவதற்காக தற்போது அவருடைய திருக்கரங்களால் அந்த கேக்கினை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கிற அனைவருமே உற்சாகமாக இருக்கிறார்கள். மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உற்சாகமான அந்த நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியினுடைய வரிகளுக்கு இலக்கணமாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்கு பல்லாயிரக்கணக்கான திட்டங்களை கொண்டு வந்தார்கள். பெண் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக கள்ளிப்பாலை கொடுத்து பெண் குழந்தைகளை கொலை செய்கிற அந்த நேரத்தில் பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து பெண் சிசுக்களை காப்பாற்றிய புரட்சி தாயாக அவர்களுக்கு இருந்து அந்த உறுதுணையாக அவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை, மகா திட்டத்தை தமிழகத்துக்கு அறிமுகம் செலுத்த தாயாக புரட்சி தலைவர் இருந்திருக்கிறார். இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைமை அலுவலகத்தில் உற்சாகமாக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் கேக்குகளை வெட்டி மகளிர் தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள், கழகத்தினுடைய அம்மா பேரவையைச் சேர்ந்தவர்கள், கழகத்தினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் அந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த கேக்குகளை தன்னுடைய திருக்கரங்களால் கொடுத்து வருகிற காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். அங்கு ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள், கழகத்தினுடைய நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய அவைத்தலைவர் என அனைவருமே அங்கு திறந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது தனது திருக்கரங்களால் வெட்டி மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களுக்கு அந்த கேக்கினை வழங்கியிருக்கிறார். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அனைவருக்குமே, அதே போன்று மகளிரைச் சேர்ந்த அனைவருக்குமே வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை அவர்கள் உற்சாகத்தோடு அந்த மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதாவுடைய பொற்கால ஆட்சியில் பெண்கள் வாழ்வு மேம்பட, பெண்கள் வளர்ச்சியடைய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெண் சிசு கொலை திட்டத்தை தடுக்க தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து அந்த குழந்தைகளை காத்த தாயாக விளங்கினார்கள். நாட்டிலேயே முதன்முறையாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் பெண்களுக்கான பிரச்சனைகள் தீர்வு காண்பதற்காக அனைத்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தார்கள். சென்னை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் அவருடைய திருக்கரங்களாலே அனைத்து மகளிர் காவல் நிலையம் துவங்கப்பட்டது. தமிழகத்தில் துவங்கப்பட்ட முதல் பெண் காவல் நிலையமும் அதுதான். அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஒவ்வொரு காவல் நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டிலும் தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக இப்படி ஒரு மகத்தான செயலை புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் தொடங்கினார்கள். அதே போன்று பெண்களுடைய பிரச்சனைகளை கண்காணிப்பதற்காக அவருடைய காலத்திலேயே புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய காலத்திலும் சரி 40 ரோந்து வாகனங்கள், நவீன ரோந்து வாகனங்கள் அளிக்கப்பட்டு தமிழகம் முழுவதுமாக அந்த வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ நேரடியாக சென்று களைவதற்காக அதனை அறிமுகம் செய்தார்கள். அதே போன்று நாட்டிலேயே பெண் கமாண்டோ அந்த படை திட்டத்தை உருவாக்கினார்கள். பெண்களுக்கும் வீரம் இருக்கிறது. அதாவது சங்க இலக்கியம் குறிப்பிடுவது போல புலியை முறத்தால் விட்டெறிந்த பெண்கள், வீரமிக்க பெண்கள் தமிழ் பெண்கள் என்பது போல இந்த தமிழக பெண்கள் பெண் கமாண்டோ படையை உருவாக்கி நாட்டிலேயே முதன்முறையாக எடுத்துக்காட்டாக விளங்கச் செய்தவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அதே போன்று நாட்டிலேயே உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு அவர்கள் அவருடைய சதவீதம் குறிப்பாக 50% கிடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்தார். அதே போன்று பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பதற்காக திட்டங்களை தொடங்கினார். பெண்களுடைய கல்வியை ஊக்கப்படுத்துவதற்காக ரொக்க பரிசு வழங்கினார். அதே போன்று பெண்களுக்கு நவீன இந்த உலகத்தில் அந்த கணினி அறிவை பெறுவதற்காக மடிகணினியை வழங்கினார். இலவச சூருடை, இலவச காலணி, இலவச பாடப்புத்தகம், இலவச லேப்டாப் அனைத்தையும் கொடுத்து பெண்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து அரசு புரிந்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் அந்த திட்டங்களை கைவிடாமல் முத்தாக அனைவருக்கும் அதனை வழங்கி அந்த பெண் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக அவர் வித்திட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் வீட்டிலே பல்வேறு இன்னல்களை அனுபவிக்கிறார்கள் என்பதற்காக பெண்களுடைய சுமையை குறைப்பதற்காக விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, அதே போன்று கறவை மாடுகள், ஆடு, கோழி வளர்ப்பு திட்டம் என அனைத்தையும் மகளிருக்காகவே கொடுத்து உதவிய தாயாக இருந்து காத்தவர். அதே போன்று மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய நினைவு நிதி உதவி திட்டம் பெண்களுக்காக வழங்கப்பட்டது. நாட்டிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டத்தை புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கினார்கள். அதிமுகவின் ஆட்சி காலம் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் காலம் வரை அது வழங்கப்பட்டது. பெண்களுக்கு உடல் எடை பரிசோதனை திட்டம், மகளிர் சுய உதவிக்குழு திட்டம், பெண்கள் சுயமாக ஒரு தொழிலை செய்து அந்த பொருளை உற்பத்தி செய்து அதனை விற்பனை செய்வதற்கு ஏற்ற வகையில் அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கு ஏற்ற வகையில் அந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அம்மா குழந்தை நல பெட்டகம் திட்டம், அதே போன்று பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை, குறிப்பாக அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம்,
அதேபோல் பெண்களுக்கு என மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் அந்த 12,000 தொகையை 18,000 உயர்த்தி வழங்கியது. பெண்களுக்கான திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கத்தை 4 கிராமிலிருந்து 8 கிராமாக உயர்த்தி வழங்கியது. அந்த திட்டத்தை விடியா திமுக அரசு மூடுவிழா கண்டிருக்கிறது. அதற்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பெண்கள் மத்தியில் எதிர்ப்பு தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 4,000 ரூபாய் மதிப்புள்ள அம்மா தாய் சேய் நல ஊட்டச்சத்து பெட்டகம், இதுபோன்ற பல்வேறு திட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள், குறிப்பாக ஆதரவற்றோர் பசியாதவருக்காக அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா மினி கிளினிக், இப்படி ஏராளமான திட்டங்களை பெண்களுக்காக வழங்கி பெண்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் பெண்கள் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு இருக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவி ஜெயலலிதா காலம் தொட்டு எடப்பாடியார் காலம் வரை பெண்களுக்காக ஏராளமான திட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் சரித்திர சாதனையால் தான் தற்போது பெண்களால் நிரம்பி வழக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தலைமை கழகம் முழுவதுமாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் என்று மட்டுமில்லாமல் ஏராளமான பொதுமக்கள், பெண்கள் திறந்திருக்கிறார்கள். தற்போது அவருக்கு சால்வை அணிவித்து பிரம்மாண்டமான முறையில் மாலையை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாலையை அணிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிரம்மாண்டமான மாலை, குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய வளர்மதி, கோகுல இந்திரா, மகளிரணியைச் சேர்ந்த கிருத்திகா முனியசாமி, மரகதம் குமாரவேல், இதுபோன்ற ஏராளமான பெண் நிர்வாகிகள் நிரம்பி அந்த மாலையை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தூக்க முடியாத ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாலையை புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அணிவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலும், அதாவது உடுக்கையை இழந்தவன் கைபோலே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற வள்ளுவனுடைய குரலுக்கேற்ப பெண்களுக்கு எங்கெல்லாம் துயர் நேருகிறதோ அங்கெல்லாம் துயர் தடைக்கக்கூடிய இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது என்பதனை நிரூபிக்கும் விதமாக தற்போது பெண்களுக்கு, ஏழை எளிய பெண்களுக்கு, வாழ்வில் முன்னேற்றம் காண விரும்புகிற பெண்களுக்கு தையல் இயந்திரத்தை புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மகளிர் தின இந்த நன்னாளில் வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய திருக்கரங்களால் தையல் இயந்திரம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வு மேம்பட, மகளிர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள அந்த தையல் இயந்திரங்களை புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தருணத்திலும் பெண்கள் சுயமாக முன்னேற்றம் அடைய வேண்டும், பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய இலக்கை எய்த வேண்டும், யாரையும் சார்ந்து வாழக்கூடாது என்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, ஏராளமான திட்டங்களை பெண்களுக்காக வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த சர்வதேச மகளிர் தின இந்த நன்னாளில் பெண்களுக்கான சுய முன்னேற்றத்திற்காக தையல் இயந்திரத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான திட்டங்கள் பெண்களுக்கான, அவர்கள் சுயமாக முன்னேறுவதற்காக, தொழில் அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்காக, தங்களுடைய வாழ்வியலை அவர்கள் செழுமைப்படுத்திக் கொள்வதற்காக இப்படி ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருந்து வருகிறார்கள் என்பது தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகத்தில் பெண்களுக்கு தொடர்ந்து அங்கு அறுசுவை உணவையும் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தனது திருக்கரங்களால் அங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உணவு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான பெண்கள் நேரடியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் அந்த உணவானது வழங்கப்பட்டு வருகிறது. பெண்கள் அனைவரும் வரிசையில் நின்று அதை வாங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்கிற நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக இதுபோன்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெண்களுக்கான பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. சர்வதேச மகளிர் தினத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகத்தில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது அறுசுவை உணவை பெண்களுக்கு தனது திருக்கரங்களால் வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடன் ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள், கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் உடன் திறந்திருக்கிறார்கள். பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் அங்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக அங்கு அறுசுவை உணவினை தனது திருக்கரங்களால் ஏழை எளிய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.